ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஏற்கனவே ஜரியில் A1 மம்தா பிராண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஆனால் அது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸ்பெஷல் A1 குவாலிட்டி மம்தா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஜரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. இது மாதிரி 3 வெரைட்டிஸ் தான் என்கிட்ட இருக்குது. அதில் இது பிராண்ட் நேமே இருக்காது. ஜரின்னு கேட்டப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜரி கிடச்சிச்சு. இது டயாலஜி நான் யூஸ் பண்ணுறது. இவ்வளோ நாளாக இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் A1 மம்தா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஆனால் டயாலஜி மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. A1 மம்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் நான் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கேம்லின் நான் யூஸ் பண்ணுறேன். அப்சராவும் இருக்குது போல். ஸோ நீங்கள் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸாக கிடைக்கும் இது. இது அவ்வளோ சீக்கிரம் அழியாது நம்ம போடுறது. அதனால தான் இந்த மாதிரி பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கட் ஒர்க் பார்த்துருந்தோம். ஜிக்ஸாக் யூஸ் பண்ணி எப்படி கட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி வட்டம், அப்புறம் இந்த மாதிரி சதுரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு போடும்போது செயின் ஸ்டிச் போடுறத கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா செயின் ஸ்டிச் ஜிக்ஸாக்ல தெரிய போறதுல. ஸோ அதனால இந்த மாதிரி இதுக்கு தள்ளி போடலாம். மித்ததுக்கு கொஞ்சம் நெருக்கமா போட்டுக்கோங்க. குட்டி குட்டியா எதுக்கு தெரியுமோ அந்த மாதிரி இதுக்கு குட்டி குட்டியா நெருக்கமா போட்டுக்கோங்க. நான் பண்ண ஷேப்புக்கு கொஞ்சம் நெருக்கமா தான் போட்டேன். எனக்கு அந்த நெருக்கமா போடதான் அந்த ஷேப் பெண்ட் எல்லாம் கரெக்டா ஷார்ப்பா வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 விதமாவும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல கட்டிங் ஒர்க் கொஞ்சம் பெருசா வந்தா கூட நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சைஸை சிறுஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் நமக்கு எப்படி கேட்பாங்க தெரியாது. ஸோ அதனால சைஸை ரெடியூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஜிக்ஸாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட் ஒர்க்லேயே 2வது மெத்தட், அதாவது இன்னொரு மெத்தட்ல எப்படி நம்ம கட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மெத்தடை நம்ம ஹீட் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நான் இந்த டிசைனுக்கு எப்படி போடலாம் அப்படின்றத செயின் ஸ்டிச்சை ஃபர்ஸ்ட் போடுறேன். இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க எல்லா கட் ஒர்க்குக்குமே கொஞ்சம் கேர் எடுத்து தான் பண்ணணும். இது ஹீட்ன்றதுனால இன்னும் நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணணும். அவ்வளவுதான். மற்றபடி இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்பயும் போல டயாலஜி ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டாலே போதும். செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்றோம். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஷார்ட் பிஜ் எப்படி போடலாம் அப்படின்றத லிங்க்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க எந்த ஷேப்புக்கும் வேணாலும் கட் ஒர்க் பண்ணலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஷார்ப் எட்ஜை கரெக்டாக கொடுக்கணும். அப்போதான் அது பார்க்க நம்மளுடைய டிசைன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி டிசைனாக இருக்கும். குட்டி ஸ்டிச் அதை ஒட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஸ்டிச் முந்தின ஸ்டிச்சை ஒட்டியே போட்டிருக்கேன். ஆனால் அந்த டிசைனை ஃபாலோ பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். டிசைன் இறக்கமாக இருந்தால் இறக்கமாக ஸ்டிச் போடணும், அந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அந்த டிசைனை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்ம செயின் ஸ்டிச்சை குட்டியாக தான் போடணும். ஏன்னா இந்த இடத்துல செயின் ஸ்டிச் அப்படியே தெரியும். அதனால செயின் ஸ்டிச்சை நம்ம பெருசாக போட்டோம்னா நல்லா இருக்காது. குட்டியாக தான் போடணும்.
இங்கே அந்த குட்டி ஸ்டிச் போடணும். இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டேன்னா இந்த இடத்துல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டிசைனை நோக்கி அந்த சைடு ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிசைனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். அப்படியே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து நாட் போட்டு முடிச்சிடணும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் கட் பண்ணுறதுக்கு வந்து அகர்பத்தி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொசுபத்தியும் எடுத்துக்கலாம். நான் கொசுபத்தி எடுத்தேன்னா சில நேரங்களில் வந்து பெரிய டிசைனாக இருந்தால் அது கரெக்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி குட்டியான டிசைனாக போடணும் அப்படின்னா அந்த எண்டெல்லாம் வந்து எனக்கு இதுதான் செட் ஆகுது அகர்பத்தி. உங்களுக்கு வந்து எது ப்ராக்டிஸாக இருக்கோ எது நல்லா வருதுன்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அகர்பத்தியாக இருந்தாலும் சரி இல்லை கொசுபத்தியாக இருந்தாலும் சரி. இப்போ இதை வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்க. இது இப்படி நம்ம கரெக்டாக வைக்கும்போது அதுவாக வந்து மெல்ட் ஆகி அந்த கிளாத்தோட இந்த எண்டெல்லாம் வந்து சீல் ஆக ஆரம்பிச்சு. அப்போ நமக்கு வந்து துணி வந்து பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி எந்த இது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஒருவேளை கஸ்டமர் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா அதில் எண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு கார்னரில் குட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கிளாத் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணலான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. சில கிளாத் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகாது. நீங்கள் செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அந்த மெத்தடை. எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் போகிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்பயுமே கிளாத்தில் ஒரு ஓரத்தில் குட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதுக்கு வந்து பத்திக்கோ இல்லைன்னா அந்த ஹீட்டுக்கோ எப்படி கிளாத் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்னிக் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அந்த இதை இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணி அதே பற்றி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷேப் பண்ணி நல்லா நெருக்கமாக இது பண்ணியிருக்கேன், கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபினிஷிங் லுக்கு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஹீட்டுன்றதுனால கிளாத்தை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த ஹீட் பற்றாமல் செயின் ஸ்டிச்சில் பற்றாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதான் வந்து அதனுடைய ஃபினிஷிங் லுக். ஓகே, இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸில் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நல்லாவே இருக்கும். ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். உங்களுக்கு கட் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்க முடியும் இதனால. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.